Hello all, welcome to our channel RK's Teaching. Today நம்ம பார்க்க போற டாபிக் under international taxationல ஒரு part double taxation relief. So from double taxation relief you may get 5 to 7 marks in your examination. You may expect 5 to 7 marks. And that is the reason we are posting this video now. This is one of the important topic under international taxation. Okay, so let me discuss about double taxation relief. Before discussing about double taxation relief, we need to understand what is double taxation. Double taxation means taxing the same income twice in the hands of an assessee. ஒரே ஒரு இன்கம் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டு தடவை வந்து ஒரு அசஸி கையில டாக்ஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, in India a person is taxed on the basis of his residential status. இந்தியாவில் ஒரு பர்சனோட இன்கம் எப்படி நம்ம டாக்ஸ் பண்றோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அவனோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி நம்ம டாக்ஸ் பண்றோம். லைக்வைஸ் இட் மே so happen that he is taxed on the same basis or some other basis in another country on the same income. அதே மாதிரி சேம் அதே பேசிஸ்லயோ இல்ல வேற ஒரு பேசிஸ்லயோ அனதர் கண்ட்ரியில அந்த இன்கம்க்கு அவன் டாக்ஸ் பே பண்றதுக்கு ஒரு நிலைமை ஏற்படலாம். ஓகே, however it is universally accepted principle that the same income should not be subjected to tax twice. இது உலகம் ஃபுல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா ஒரு சேம் சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு ரெண்டு தடவை டாக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஓகே, in order to take care of such a situation, the Income Tax Act 1961 has provided for double taxation relief. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கஷ்டப்படக்கூடாது, ஒரு அசஸி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 கீழே டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் அப்படின்னு ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கு நமக்கு. இப்போ an income can be taxed in two countries on the basis of two rules. ஒரு இன்கம் ரெண்டு கண்ட்ரியில ரெண்டு விதமான ரூல் மூலமா டாக்ஸ் பண்ணப்படலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரெசிடென்ஸ் ரூல். Residence rules. The residence rules stipulates that income to tax should rest with the country in which taxpayer resides. இங்க வந்து ரெசிடென்ஸ் ரூல் படி எப்படி டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு அசஸி வந்து எந்த கண்ட்ரியில ரெசிடென்டா இருக்கானோ அந்த கண்ட்ரில டாக்ஸ் பண்றாங்க. The residence rule stipulates the power to tax should rest with the country. அவன் அந்த அசஸி வந்து எந்த கண்ட்ரில ரெசிடென்டா இருக்கானோ அந்த கண்ட்ரிக்கு பவர் இருக்கு அவனை டாக்ஸ் பண்றதுக்கு on the basis of residence rule. Second, source rule. The source rules holds that income is to be taxed in the country it originate irrespective of whether the income accrues to a resident or non-resident. இந்த சோர்ஸ் ரூல்ஸ் படி எப்படி டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவர் அசஸி வந்து ரெசிடென்டா இருக்காரு இல்ல நான் ரெசிடென்டா இருக்காரு அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. இது பட் இது எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுது, எங்க இருந்து உருவாச்சு அப்படின்னு பார்த்து அதுபடி டாக்ஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில ஒருத்தரோட இன்கம் ரெண்டு ரூல் படி வந்து டாக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன் இஸ் ரெசிடென்ஸ் ரூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் சோர்ஸ் ரூல். ரெசிடென்ஸ் ரூல் படி அவர் வந்து எங்க வந்து ரெசிடென்டா இருக்காரோ அந்த கண்ட்ரிக்கு வந்து ரைட் இருக்கு, பவர் இருக்கு அவர் வரக்கூடிய இன்கம் டாக்ஸ் பண்றதுக்கு. அண்ட் இன்னொன்னு சோர்ஸ் ரூல். இந்த சோர்ஸ் ரூல் வந்து அங்க என்ன பாக்குறது இல்லைன்னா அவர் ரெசிடென்டா நான் ரெசிடென்டான்னு பாக்குறது இல்லை, பட் அதுக்கு பதிலா அந்த இன்கம் எப்படி ஒரிஜினேட் ஆச்சு, எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பேஸா வச்சு டாக்ஸ் பண்றாங்க. ஓகே, இந்த ரெண்டு ரூல் படி. தென் சப்போஸ் Mr. R is a resident of India and deriving income from USA, then India will tax such income on the basis of residence rule. ஒரு மிஸ்டர் ஆர் அப்படிங்கிறவர் வந்து இந்தியால ரெசிடென்டா இருக்காரு அண்ட் அவருக்கு ஒரு இன்கம் வந்து டெரிவ் ஆகுது. எதுல எங்க இருந்து அப்படின்னா யுஎஸ்ஏல இருந்து டெரிவ் ஆகுது. தென் இந்தியா வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மிஸ்டர் ஆரோட இந்த இன்கம் மேல டாக்ஸ் வந்து லெவி பண்ணும், கலெக்ட் பண்ணும். ஓகே, ஆன் தி பேசிஸ் ஆஃப் என்ன ரூல் படினா ரெசிடென்ஸ் ரூல் படி. ஏன்னா அவர் எங்க ரெசிடென்டா இருக்காருன்னா இந்தியால ரெசிடென்டா இருக்காரு. And USA will tax such income on the basis of source rule.
யூஎஸ்ஏ வந்து எப்படி டாக்ஸ் பண்ணும் அப்படின்னா அந்த இன்கம் சோர்ஸ் ரூல்ல பேஸா வச்சு டாக்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த இன்கம் எங்க டெரிவ் ஆகுது அப்படின்னா யூஎஸ்ல டெரிவ் ஆகுது. ஸோ சோர்ஸ் ரூல் மூலமா யூஎஸ் வந்து டாக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் ரெசிடென்ட் ரூல் மூலமா யாரு டாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா டாக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் நம்ம 2 டைப்ஸா சொல்லலாம். ஒன்னு பைலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 90 அண்ட் 90A. ஓகே. இந்த பைலேட்ரல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. ஓகே. அங்க என்ன இருக்கும் அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்டா இருக்கும். அண்ட் அனதர் ஒரு டைப் என்னது அப்படின்னா யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91. யூனிலேட்ரல் அப்படின்னா என்னன்னா ஒன்னு அப்படி சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். பைலேட்ரல்னா டபுள் அண்ட் யூனிலேட்ரல் அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். செக்ஷன் 91 யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91 நோ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் எக்ஸிஸ்ட். இந்த கேஸ்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா டிடிஏ வந்து இருக்காது. ஓகே. இப்போ நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமான சம்ஸ் வந்து எதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91 கீழே வந்து நிறைய சம்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு. ஓகே. பட் இருந்த போதிலும் வந்து இந்த வீடியோ லெக்சர்ஸ் இந்த செஷன்ல வந்துட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரம் பைலேட்ரல் ரிலீஃப் பார்க்கலாம் அண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஃப்ரம் யூனிலேட்ரல் ரிலீஃப் பார்க்கலாம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே. தென் வில் see clearly what is bilateral relief. Under this method, the government of 2 countries can enter into an agreement to provide relief against double taxation by mutually working out the basis on which the relief is to be granted. In the bilateral relief கீழ the government of 2 countries ரெண்டு கண்ட்ரியோட கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட்குள்ள வந்து என்டர் ஆகலாம். எதுக்காக அப்படின்னா அந்த டபுள் டாக்ஸேஷன் வந்துட்டு நம்ம எப்படி வந்து தவிர்க்கலாம், இல்ல அதுக்கு எப்படி ரிலீஃப் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், என்ன பேசிஸ்ல வந்து ரிலீஃப் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. India has entered into agreement for relief against or avoidance of double taxation with more than 100 countries, which include Sri Lanka, Switzerland, Sweden, Denmark, Japan, Federal Republic of Germany, Greece, etc. So India இப்போ தற்போதைக்கு இந்தியா வந்து இந்த அக்ரிமெண்ட் டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் ப்ரொவைட் பண்றதுக்காகவும் அண்ட் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்ட் பண்றதுக்காகவும் மோர் தென் 100 கண்ட்ரிஸ் கூட வந்து இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கண்ட்ரிஸோட நேம்ஸ் தான் வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே. தென் bilateral relief may be granted in either one of the following methods. இந்த bilateral relief வந்து கீழே சொல்லப்பட்டிருக்கிற 2 மெத்தட்ல ஏதாவது ஒரு மெத்தட் வந்து கொடுக்கலாம். என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கிளியரா பார்க்கலாம். First, exemption method. Under exemption method, a particular income is taxed in only one of the 2 countries. Exemption method follow பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரில மட்டும் அந்த செட் இன்கம் வந்து டாக்ஸ் ஆகும், இன்னொரு கண்ட்ரில டாக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு பேரே என்னன்னா எக்ஸம்ஷன் மெத்தட். இன்னொரு கண்ட்ரில எக்ஸம் பண்ணிடுறதுனால இது எக்ஸம்ஷன் மெத்தட். தென் செகண்ட் மெத்தட் டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். Income is taxable in both countries in accordance with their respective tax laws. Read with double taxation avoidance agreement. In the tax credit method la income and the set single source of income ரெண்டு கண்ட்ரிலயும் டாக்ஸ் பண்ணப்படும். அந்த கண்ட்ரியோட ரெஸ்பெக்டிவ் டாக்ஸ் லாஸ் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த 2 கண்ட்ரிஸ் இடையில உள்ள டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இதை பேஸ் பண்ணி டாக்ஸ் பண்ணப்படும். ஓகே. செகண்ட், the country of resident of the taxpayer however allows him credit for the tax charged thereon in the country of source. இந்த மாதிரி 2 கண்ட்ரிலையும் டாக்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியில வந்து அந்த அசசி வந்து ரெசிடென்டா இருக்காரோ அந்த கண்ட்ரி வந்து அவருக்கு வந்து கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுவோம்.
என்ன கிரெடிட் அப்படின்னா அவர் ஃபாரின் கண்ட்ரில எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணியிருக்காரோ அதை வந்து என்னவா எடுத்துக்கலாம்னு சொல்லும் அப்படின்னா கிரெடிட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லும். ஓகே, ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். எக்ஸம்ஷன் மெத்தட் படி ஏதாவது ஒரு கண்ட்ரில தான் டாக்ஸ் பே பண்ணணும், 100 கண்ட்ரில டாக்ஸ் பே பண்ணுவேன்னா டாக்ஸ் கிரெடிட் மெத்தட் படி 2 கண்ட்ரிலையும் டாக்ஸ் பே பண்ணணும். லேட்டரா எந்த கண்ட்ரில வந்து அந்த அசசி வந்து ரெசிடென்டா இருக்காரோ அந்த கண்ட்ரி இன்னொரு அனதர் கண்ட்ரில நீங்க என்ன டாக்ஸ் பே பண்ணீங்களோ அதை வந்து என்னவா எடுத்துக்கோங்கன்னு சொல்லும் அப்படின்னா ரிலீஃபா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். ஓகே, அதுதான் என்ன அப்படின்னா டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். In India, double taxation relief is provided by combination of the two methods. பட் இந்தியால வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சில கேசஸ்ல வந்து எக்ஸம்ஷன் மெத்தடும் ஒரு அசசிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறோம், சில கேசஸ்ல வந்து டாக்ஸ் கிரெடிட் மெத்தட்லயும் கொடுக்குறோம். அதுதான் இங்க என்ன சொல்லிருக்காங்க, இன் இந்தியா டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் இஸ் ப்ரொவைடட் பை காம்பினேஷன் ஆஃப் 2 மெத்தட்ஸ். இந்த 2 மெத்தட்ல சேர்த்து கொடுக்க, 2 மெத்தட்ல ஏதாவது ஒண்ணு இல்ல சேர்த்தோ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் ஆஃப் அந்த இன்கம் பொறுத்து. ஓகே, தென் in case of conflict between double taxation avoidance agreement and income tax act, ஒருவேளை இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ப்ரொவிஷனுக்கும் இடையில கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா between the provisions of DTAA and the provisions of the Income Tax Act, the assessee can choose the provisions which are more beneficial to him. இந்த ரெண்டுல டிடிஏல சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொவிஷன், இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொவிஷன், இந்த ரெண்டுல அசசிக்கு வந்து whichever is more beneficial, எது ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கோ அதை வந்து அசசி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், the provisions of DTAA can override the provisions of income tax. இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் இடையில கான்ஃபிளிக்ட் வரும்போது எதுதான் வந்து ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து எதை ஓவர் ரைட் பண்ணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொவிஷனை ஓவர் ரைட் பண்ணும். ஓகே, then we'll see one example for bilateral relief. For example, particulars USA source country and India resident country. Total rental income 1 lakh rupees, 1 lakh. யூஎஸ்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் டாக்ஸ் அப்படின்னா 15%, அண்ட் இந்தியால வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா 30%. டாக்ஸ் ஆன் இன்கம், ஸோ 1 lakhல 15% கால்குலேட் பண்ணா 15,000 அண்ட் 30% கால்குலேட் பண்ணா 30,000. ஸோ டோட்டலா இவர் எவ்வளவு பே பண்றாரு, 15 + 30 45,000 டாக்ஸ் பே பண்றாரு. அவர் ஏர்ன் பண்ண இன்கம் எவ்வளவு 1 lakh. 1 lakhல 45,000 டாக்ஸ் வந்து பே பண்ணிடுறாருன்னா அவர் கையில கிடைச்ச இன்கம் எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா 65,000 தான் இருக்கும். கரெக்டா? இது வந்து மிகப்பெரிய லாஸா இருக்கும் அவர் கையில. ஓகே, இஃப் DTA does not exist between India and USA, then out of total income of rupees 1 lakh, 45% has gone into payment of taxes. This causes undue hardships to the assessee. இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு மாதிரி இருக்கும் அந்த அசசிக்கு. எப்போ அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் ஏர்ன் பண்ண 1 lakhல 45%, 45,000 வந்து அவருக்கு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். To avoid this double taxation of income, the countries come together and enter into treaties and allocate the taxing rights between the resident and the source country. So இந்த மாதிரியான ஒரு 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 மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து ஒரு அசசிக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு இடையில வந்து அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. ட்ரீட்டிஸ் இஸ் நத்திங் பட் அக்ரிமெண்ட் பிட்வீன் போத் கண்ட்ரிஸ். ஸோ போட்டுப்பாங்க, போட்டுட்டு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க என்னன்னா இந்த இன்கம் வந்து அந்த பேசிஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் ரூல்ஸ் வந்து நம்ம டாக்ஸ் பண்ண போறோமா இல்ல சோர்ஸ் ரூல் படி டாக்ஸ் பண்ண போறோமான்னு அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஓகே, இஃப் சே double taxation avoidance agreement exists between India and USA and say treaties provides for tax rate of 10% by USA, and it also provides that relief shall be provided by India of taxes paid in USA. Second scenario என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் பே பண்ணா போதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 10% பே பண்ணா போதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க யூஎஸ்ல இருக்கிற டாக்ஸ்லாம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னுச்சுன்னா 15% சொன்னுச்சு.
அண்ட் டிடிஏ எவ்வளவு சொல்லுது அப்படின்னா 10% சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடையில வந்து கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அசசி வந்து என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா whichever is more beneficial to him அது சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 15% பே பண்ணா 15,000 பே பண்ணணும். 10% மட்டும் பே பண்ணா எவ்வளவுதான் பே பண்ணணும்? 10,000 தான் பே பண்ணணும். ஸோ அப்போ அசசிக்கு மோர் பெனிஃபிஷியல் எது? 10,000 பே பண்றது தான் மோர் பெனிஃபிஷியல். ஸோ அப்போ அந்த கேஸ்ல அசசி என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? இந்த 10% பே பண்றது சூஸ் பண்ணிக்கலாம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். ஓகே, அதுதான் இப்போ பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, and it also provides that relief shall be provided by India of taxes paid in USA. யூஎஸ்ல பே பண்ண டாக்ஸை நீங்க என்னவா கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா ரிலீஃபா கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. எதுல அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல. ஸோ இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லை, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்டே இல்லை. அங்க நம்ம டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணோம்னா 45,000 பே பண்ணோம். இப்போ டிடிஏ இருக்கு. டிடிஏல எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. அப்போ 15%, 10% whichever is more beneficial அப்படின்னா 10% வந்து அசசி வந்து யூஎஸ்ல பே பண்ணுவாரு. அந்த யூஎஸ்ல அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா யூஎஸ்ல பே பண்ண அந்த 10% கூட நீங்க இந்தியால டாக்ஸ் பே பண்ணும்போது என்னவா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்கன்னா ரிலீஃபா எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது இங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, இங்க பாருங்க, ரெண்டல் இன்கம் 1 lakh, அங்க சொல்லப்பட்டிருக்க யூஎஸ்ல சொல்லப்பட்டிருக்க ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து 15%, டபுள் டாக்ஸேஷன்ல எவ்வளவுனா 10%. ஸோ whichever is beneficial to us C 10%. அதனால டாக்ஸ் 10,000 பே பண்றாரு எங்கன்னா யூஎஸ்ல. தென் ரெசிடென்ட் கண்ட்ரி இந்தியால வந்து 1 lakh, அங்க டாக்ஸ் ரேட் 30%, 30,000 வந்து அவர் பே பண்ணணும். பட் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ல என்னவும் சொன்னாங்கன்னா நீங்க ஃபாரின்ல பே பண்ண டாக்ஸை நீங்க ரிலீஃபா கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால 30,000 பே பண்ண வேண்டியதுல 10,000 ரிலீஃப் எடுத்துட்டு நம்ம எவ்வளவுதான் பே பண்றோம் அப்படின்னா 20,000 தான் பே பண்றோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம கையில இந்தியால வந்து அவர் எவ்வளோ அவரோட டாக்ஸ் போக மீதி எவ்வளோ இன்கம் இருக்கும்னா 80,000. ஸோ அப்போ 1 lakh ஏர்ன் பண்ணாரு. 1 lakh ஏர்ன் பண்ணி யூஎஸ்ல 10,000 பே பண்ணிட்டாரு. இந்தியால 30,000 பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா அதை ரிலீஃப் 10,000 எடுத்துக்கிட்டதுனால எவ்வளவு பே பண்ணா 20,000 எடுத்துக்கிட்டோம். ஸோ 20,000 வந்து பே பண்ணாரு. ஸோ டோட்டலா இவர் எவ்வளவு டேக்ஸ் பண்ணிருக்காருன்னா 10,000 யூஎஸ்ல, 20,000 இந்தியால, 30,000 பே பண்ணிருக்காரு. ஓகே, that with relief under the DTAA, the burden of taxes gets reduced and assessee pays tax only 30,000, 10,000 in USA and 20,000 in India, as India grants the credit of tax paid in the USA. So in the double taxation avoidance agreement வந்து போடுறது மூலமா ஃபர்ஸ்ட் கேஸ்ல 45,000 பே பண்ணிட்டு இருந்தவரு இங்க இந்த கேஸ்ல நான் வந்து 45,000 பே பண்ணிட்டு இருந்த அசசி இது இருந்ததுனால அவருக்கு வந்து எவ்வளவு மிச்சம் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 15,000 மிச்சம் பண்ண முடிஞ்சது. அது மூலமா அவர் எவ்வளவுதான் பே பண்ணிருக்காருன்னா 30,000 தான் பே பண்ணிருக்காரு. இது என்ன ரிலீஃப்? பைலேட்டரல் ரிலீஃப். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது நெக்ஸ்ட் பார்க்க போறது யூனிலேட்டரல் ரிலீஃப். So unilateral relief, this method provides for relief of some kind by home country even where no mutual agreement has been entered into by the two countries. இந்த யூனிலேட்டரல் ரிலீஃப் வந்து எங்க ப்ரொவைட் பண்றாங்கன்னா ஒரு சம் கைண்ட் ஆஃப் ரிலீஃப் ப்ரொவைட் பண்றாங்க எங்கன்னா ஹோம் கண்ட்ரில. ஈவன் தோ இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இடையில வந்து ஏதாவது ஸ்பெசிபிக் அக்ரிமெண்ட், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இல்லைன்னா கூட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ரிலீஃப் ப்ரொவைட் பண்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுபடி எக்ஸாமினேஷன்ல அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து எதுல இருந்து தான் இருக்கும் அப்படின்னா இந்த யூனிலேட்டரல் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 கீழே தான் இருக்கும். ஓகே, so unilateral relief under section 91 is allowed only if the following conditions are satisfied. பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் ஒரு அசசியால என்ன எடுத்துக்க முடியும்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 எடுத்துக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன், he is a resident in India during the relevant previous year. அவர் வந்து இந்தியால ரெசிடென்ட்டா இருந்திருக்கணும் அந்த relevant previous yearல. செகண்ட்,
income accrues or arise to him outside India during that previous year. அந்த ப்ரீவியஸ் இயர்ல அந்த அசஸிக்கு வந்து ஒரு இன்கம் வந்து அவுட் சைடு இந்தியால அக்ரூ ஆயிருக்கணும், அரைஸ் ஆயிருக்கணும். ஓகே, தென் third condition, such income is not deemed to accrue or arise in India during the previous year. And outside India accrue or arise on income நம்ம எப்படி கருதி இருக்க கூடாதுன்னா இந்தியால அக்ரூ ஆச்சு அரைஸ் ஆச்சுன்னு நம்ம அப்படி டீம் பண்ணிருக்க கூடாது, கருதி இருக்க கூடாது. Then fourth condition, the income in question has been subjected to income tax in the foreign country in his hands and he has paid tax on such income in that country. ஒரு ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அங்க அந்த ஃபாரின் கண்ட்ரி வந்து டாக்ஸ் வந்து லெவி பண்ணணும். லெவி பண்ணது மட்டும் இல்லாம அசஸி வந்து இந்த ஃபாரின்ல லெவி பண்ண டாக்ஸை பே பண்ணிருக்கவும் செஞ்சிருக்கணும். ஓகே, தென் ஃபிஃப்த் பாயிண்ட், there is no DTA. கண்ட்ரிக்கும் இடையில வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்க கூடாது. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு அப்படின்னா the assessee can claim unilateral relief under section 91. கிளியரா? இந்த unilateral relief find out பண்றதுக்கு what are the steps which we need to follow அது பார்க்கலாம். Steps involved in calculating the relief under section 91. Step 1, compute taxable income of assessee including foreign income. First stepல நீங்க வந்து taxable income calculate பண்ணனும், including எந்த இன்கமும் சேர்த்து அப்படின்னா ஃபாரின் இன்கமையும் சேர்த்து, இந்தியன் இன்கம் ஃபாரின் இன்கம் ரெண்டுமே சேர்த்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், taxable income கண்டுபிடிக்கணும். செகண்ட், compute tax on the above computed taxable income. மேல ஸ்டெப் 1ல கம்ப்யூட் பண்ண taxable incomeல tax எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், tax liability. Then step 3, calculate average rate of tax. இந்த கண்டுபிடிச்சிருக்கிற tax liabilityக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா average rate of tax கண்டுபிடிக்கணும் ஸ்டெப் 3ல. Then step 4, find Indian tax rate and foreign tax rate whichever is lower. இந்த ரெண்டுத்துல whichever is lower எது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 4ல whichever is lower எது கிடைக்குதோ அதை எது கூட மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபாரின் இன்கம் கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது அப்படின்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 அது கிடைச்சிடும். அது நம்ம இந்தியாவில் பே பண்ண வேண்டிய டாக்ஸ் லைபிலிட்டில இருந்து அந்த ரிலீஃபை வந்து நம்ம கழிச்சுட்டு மீதி பே பண்ணா போதும். ஓகே, and also one more important point I forget to tell you. Let me tell you. So in this case, US government said 15% he has to pay, and under double taxation avoidance agreement it is mentioned 10% pay பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல 10% pay பண்ணா போதும். எப்பெல்லாம் அந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கீழே டாக்ஸ் ரேட் ஸ்பெசிஃபை பண்றாங்களோ அந்த ரேட்டுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா எஜுகேஷன் செஸ்ஸும் கிடையாது, சர்சார்ஜும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்க யோசிக்கலாம், இங்க 15% இருந்ததுக்கு பதிலா 10% இருந்ததுன்னே வச்சுக்கோ. யூஎஸ் கண்ட்ரில 10% சொல்லியிருக்காங்க அண்ட் டிடிஏல எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. அப்போ whichever is more beneficial to assessee அப்படின்னு யோசிச்சா அப்பவும் எதுதான் மோர் பெனிஃபிஷியல் அப்படின்னா டிடிஎல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தான் பெனிஃபிஷியல். ஏன்னா இங்க சம்டைம்ஸ் வந்து நீங்க சர்சார்ஜ் எஜுகேஷன் செஸ் கூட பே பண்ண வேண்டி வரலாம். ஆனா டபுள் டாக்ஸேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற ரேட்டுக்கு நீங்க என்ன பே பண்ண தேவையில்லைன்னா சர்சார்ஜோ எஜுகேஷன் செஸ்ஸோ பே பண்ண தேவையில்லை. ஓகே, தென் இப்போ நம்ம வந்து யூனிலேட்ரல் ரிலீஃப் வந்து பார்த்து முடிச்சோம் செக்ஷன் 91. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். Kalpesh Kumar, a resident individual, is a musician deriving income of rupees 7,50,000 from concerts performed outside India. Kalpesh Kumar அப்படிங்கிறது ஒரு மியூசிஷியன். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கன்சர்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. அது மூலமா அவருக்கு இன்கம் எவ்வளவு வருதுன்னா 7,50,000. Tax of rupees 1 lakh was deducted at source in the country where the concerts were performed. So our outside India வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த கன்சர்ட் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கு வந்து அவருக்கு 7,50,000 இன்கம் வந்துச்சு. அதுல 1 lakh வந்து என்னவா பே பண்ணிட்டாருன்னா டாக்ஸா பே பண்ணிட்டாரு.
India does not have any double taxation avoidance agreement with that country. His income in India amounted to rupees 30 lakhs. Compute tax liability of Kalpesh Kumar for assessment year 2021. Assuming he has deposited 1,50,000 in public provident fund and paid medical insurance premium in respect of his father, resident in India, aged 65 years, rupees 52,000. Okay. So Kalpesh Kumar வந்து இந்தியால ரெசிடென்ட்டா இருக்காரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, இவருக்கு ஒரு இன்கம் வந்து டெரிவ் ஆகுது எங்கன்னா அவுட் சைட் இந்தியால டெரிவ் ஆகுது. ஓகே, தென் மூணாவது இது இந்தியன் இன்கமா கருதல நம்ம. தென் நாலாவது இந்த அவுட் சைடு இந்தியாவில் ஏர்ன் பண்ண இன்கம் 7,50,000க்கு டேக்ஸ் வந்து அவுட் சைடு இந்தியாவில் லெவி பண்ணியிருக்கணும் அண்ட் பே பண்ணியிருக்கணும். பே பண்ணிட்டாரு, 1 lakh பே பண்ணிட்டாரு. அண்ட் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா டிடிஏ இருக்கக்கூடாது. இந்தியா டஸ் நாட் ஹேவ் எனி டபுள் டாக்ஸேஷன் அவேர்னஸ். அப்போ எல்லா கண்டிஷனையும் இவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. தென் கல்பேஷ் குமார் இஸ் எலிஜிபிள் டு கிளைம் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91. ஓகே, ஸோ 1 by 1 பார்க்கலாம். நம்ம ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாக்ஸபிள் இன்கம் வந்து கால்குலேட் பண்ணணும், இன்க்ளூடிங் ஃபாரின் இன்கம். ஃபாரின் இன்கமையும் சேர்த்து இவரோட டாக்ஸபிள் இன்கம் கால்குலேட் பண்ணணும். ஓகே, கால்குலேட் பண்ணலாம். இந்தியன் இன்கம் 30 lakh இங்க கொடுத்துட்டாங்க, 30 lakhs. அண்ட் ஃபாரின் இன்கம் 7,50,000 இங்க கொடுத்துருக்காங்க, 7,50,000. தென் டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம் 37,50,000. இந்த 37,50,000ல அவர் 80C கீழே பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, டெபாசிட் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ அவரோட ஃபாதர் சீனியர் சிட்டிசன், அவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணியிருக்கார் 52,000. செக்ஷன் 80C கீழே ஒரு 1,50,000 எடுத்துக்கலாம். அண்ட் செக்ஷன் 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து இன் கேஸ் ஆஃப் ரெசிடென்ட் இன் இந்தியா ஏஜ்டு மோர் தென் 65 இயர்ஸ்னா அவர் யாருன்னா சீனியர் சிட்டிசன், அவருக்கு வந்து மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி எவ்வளோனா 50,000. பட் இங்கே 52,000 தான் கொடுத்துருக்காங்க. அவரால் எவ்வளோ தான் எடுக்க முடியும்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 50,000 எடுக்க முடியும். ஸோ அதனால 80Cல 1,50,000, 80Dல வந்து 50,000 ரெண்டும் சேர்த்து 2 lakhs வந்து அவர் டிடக்ஷன் எடுத்துக்கிறாரு, 80C அண்ட் 80D. ஸோ 2 lakhs எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட டாக்ஸபிள் இன்கம், அதாவது டோட்டல் இன்கம் எவ்வளோ இருக்குன்னா 35,50,000 இருக்கு. இந்த 35,50,000க்கு நீங்க ஸ்லாப் ரேட்ல இவருக்கு வந்துட்டு டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா 8,77,500. ஃபர்ஸ்ட் 2,50,000 nil, then 2,50,000 to 5 lakh வந்து 5%, and 5 lakh to 10%, 5 lakh to 10 lakh வந்து 20%, above 10 lakh வந்து 30%. இது கால்குலேட் பண்ணீங்கன்னா 8,77,500. அதுல 4% ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ் போட்டீங்கன்னா 35,100. ஸோ டோட்டலா அவர் இந்தியாவில் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு அப்படின்னா 9,12,600. இந்த டேக்ஸ் வந்து இன்க்ளூடிங் ஃபாரின் இன்கம்க்கும் சேர்த்து பே பண்ணியிருக்காரு இந்தியாவில் 9,12,600. ஓகே, தென் இங்கே ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நீங்கள் பே பண்ண டேக்ஸ் லைபிலிட்டி டிவைடட் பை யுவர் டாக்ஸபிள் இன்கம் மல்டிப்ளைட் வித் 100 போட்டாச்சுன்னா உங்களோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோனா 25.71%. ஓகே, தென் நீங்க ஃபாரின்ல பே பண்ண டாக்ஸ் வந்து எவ்வளோனா 1 lakh, அங்க ஏர்ன் பண்ண இன்கம் வந்து எவ்வளோனா 7,50,000. அதுக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோனா 13.33%. இந்த ரெண்டுத்துல whichever is lower கண்டுபிடிக்கணும். whichever is lower எதுன்னு பார்த்தா 13.33%. அண்ட் ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கம் எவ்வளோ அப்படின்னா 7,50,000. அதை இந்த whichever is lower கண்டுபிடிச்சதோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணணும் நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 1 lakh. This is the relief under section 91. Assessee can claim while paying tax in India. Okay, so கழிச்சதுக்கு அப்புறம் அவரோட டாக்ஸ் லைபிலிட்டி எவ்வளவுனா 8,12,600. ஓகே, இவ்வளவுதான். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது அப்படின்னா இதுல இருந்து நீங்க வந்து யூ கேன் கெயின் 5 to 7 marks in your examination easily. இதுல வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ், சிம்பிள் ப்ரொவிஷன்ஸ், ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இது சம்மரைஸ் பண்ணி ஒரு தடவை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா,
ஸோ அந்த டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப் கீழே ஒரு கண்ட்ரியில் ஒரு இன்கம் வந்து 2 ரூல் படி டேக்ஸ் பண்ணலாம். ஒன் இஸ் ரெசிடென்ஸ் ரூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் சோர்ஸ் ரூல். ரெசிடென்ஸ் ரூல்னா அந்த எந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ரெசிடென்ட்டாக இருக்காரோ அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணுறது ரெசிடென்ஸ் ரூல். சோர்ஸ் ரூல் அப்படிங்கிறது எந்த இன்கம் உருவாச்சோ அதை பேஸ் பண்ணி டேக்ஸ் பண்ணுறது சோர்ஸ் ரூல். இந்த டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃபை ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பைலேட்ரல் ரிலீஃப் அண்ட் யூனிலேட்ரல் ரிலீஃப். bilateral relief section 90 and 90A அங்க வந்து டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். யூனிலேட்ரல் ரிலீஃப் செக்ஷன் 91 அங்க டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்காது. அண்டர் பைலேட்ரல் ரிலீஃப்ல 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு எக்ஸம்ஷன் மெத்தட், இன்னொன்னு டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். எக்ஸம்ஷன் மெத்தட்ல ஏதாவது ஒரு கண்ட்ரில மட்டும் அசசி பே பண்ணுவார், டாக்ஸ் பே பண்ணுவார், இன்னொரு கண்ட்ரில பே பண்ண மாட்டாரு. டாக்ஸ் கிரெடிட் மெத்தட்ல 2 கண்ட்ரிலயுமே டாக்ஸ் பே பண்ணுவாரு. அண்ட் ஃபாரின் கண்ட்ரியில பே பண்ண டாக்ஸை ரெசிடென்ட் ரூல் படி அவர் எந்த கண்ட்ரியில வந்து டாக்ஸ் பே பண்றாரோ அங்க வந்து அதை கிரெடிட் எடுத்துப்பாரு. அதனாலதான் இதுக்கு பேரு டாக்ஸ் கிரெடிட் மெத்தட். அண்ட் இந்த பைலேட்ரல் ரிலீஃப்ல அந்த ஆக்ட்ல ஸ்பெசிபிக் ஆக்ட்ல ஒரு டாக்ஸ் ரேட் சொல்லியிருக்காங்க அண்ட் டிடிஏல வந்து ஒரு டாக்ஸ் ரேட் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டுத்துல விச்எவர் இஸ் பெனிஃபிஷியல் எதுவோ அதை அசசி வந்து எடுத்துக்கலாம். மோர் பெனிஃபிஷியல் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அண்ட் டிடிஏல சொல்லப்பட்டிருக்க ரேட் எடுக்கும் போது அவருக்கு என்ன கிடையாதுன்னா எஜுகேஷன் செஸ்ஸோ சர்ச்சார்ஜோ கிடையாது. அண்ட் யூனிலேட்ரல் ரிலீஃப் கீழே வந்து ஒரு அசசி வந்து டிடக்ஷன் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 வந்து கிளைம் பண்ணும் அப்படின்னா அவர் ஒரு சில கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அவர் வந்து இந்தியாவில் வந்து ரெசிடெண்டா இருந்திருக்கணும். அவுட் சைடு இந்தியாவில் இன்கம் அக்ரூவல் அரைஸ் பண்ணியிருக்கணும். அது இந்தியன் இன்கமா டீம் பண்ணியிருக்க கூடாது. அந்த ஃபாரின்ல ஏர்ன் பண்ண இன்கமுக்கு ஃபாரின்ல டாக்ஸ் லெவியா இருக்கணும். லெவியான டாக்ஸை வந்து அசசி பே பண்ணியிருக்கணும். ஃபாரின் கண்ட்ரிக்கும் இந்தியன் கண்ட்ரிக்கும் இடையில டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 எடுத்துக்கலாம். இதுல ஸ்டெப் 1 என்னன்னா ஃபர்ஸ்ட் taxable income calculate பண்ணோம், இன்க்ளூடிங் இந்தியன் இன்கம் அண்ட் ஃபாரின் இன்கம் ரெண்டும் சேர்த்து taxable income calculate பண்ணோம். செகண்ட் taxable income tax liability calculate பண்ணோம். மூணாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். நாலாவது இந்தியன் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் அண்ட் ஃபாரின் டாக்ஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டாக்ஸ் இந்த ரெண்டுத்துல whichever is lower எதுன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் அஞ்சாவது இந்த whichever is lower கண்டுபிடிச்சதை வந்து ஃபாரின் இன்கம்ல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ரிலீஃப். ஸோ இந்தியாவில் டாக்ஸ் பே பண்ணும் போது இந்த ரிலீஃப் வந்து அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்கலாம். டிடெக்ட் பண்ணிட்டு இங்கே 9,12,600 இந்தியன் டாக்ஸ் லைபிலிட்டி, அது ரிலீஃப் வந்து 1 lakh கழிச்சதுக்கு அப்புறம் 8,12,600 நம்ம பே பண்ணா போதும். ஓகே, ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இட் வில் பி வெரி useful to you for your examination to gain 5 to 7 marks. அண்ட் இந்த வீடியோ உண்மையாவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் வந்து நீங்க வந்து இம்பார்ட்டண்டா நினைக்கிறீங்க பட் நான் வந்து வீடியோ போட மாட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேபி அதை வாசிச்சுட்டு நான் வந்து போடுறதுக்கு வந்து முயற்சி பண்றேன். அண்ட் இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க தான் இப்பதான் வந்து முத இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமே போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நீங்க அது மூலமா வந்து பெனிஃபிட் அடையலாம். ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ so much. See you again. Bye.